எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். வருஷத்தின் முதல் ஓய்வு நாளிலே நாம் கர்த்தருடைய பாதத்தில் வருவதற்கும் அவரை தொழுவதற்கும் தேவன் தந்திருக்கிற நல்ல அருமையான சலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஓய்வு நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷத்தினுடைய ஒரு முக்கிய புத்தகம் என்று சொன்னேனே, மாபெரும் போராட்டம், கிரேட் கான்ட்ரவர்சி என்ற ஒரு புத்தகத்தை நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே படித்து முடிக்கணும். ஆனால் செகண்ட் குவார்ட்டரில், ரெண்டாவது காலாண்டில், அந்த 3 மாதங்களுக்குள்ளேயே, ஏப்ரல், மே, ஜூன், அந்த 3 மாதங்களுக்குள்ளேயே அந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி அந்த ஓய்வு நாள் பாட புத்தகம் 2வது காலாண்டுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 3 மாதத்தில் அவ்வளோ பெரிய புஸ்தகத்தை, 42 அதிகாரங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை நான் படித்து முடித்து விடுவோமா அப்படின்னு எனக்கு தெரியல. படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க படிச்சுருவாங்க. இது எப்படி படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க படிக்க மாட்டாங்க. ஆகவே என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், 6 மாதங்களுக்குள்ளே, ஜனவரியிலேருந்து ஒரு ஜூனுக்குள்ளே என்ன செய்யலாம், அழகாக படித்து முடிக்கலாம். ஆகவே தான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த மாபெரும் போராட்டம் என்ற பாடத்தை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு முதல் பாடத்தை படிக்க போகிறோம். கிரேட் கான்ட்ரவர்சி பார்ட் 1, மாபெரும் போராட்டம் பாகம் 1 என்று இன்றைக்கு படிக்க போகிறோம். இன்றைக்கு நான் படிக்க இருப்பது ஒரு அறிமுக பாடமாக, இன்ட்ரோடக்டரி மெசேஜாக வைத்துக்கொள்வோம். உலகத்தில் யுத்தங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணம் ஆகிவிட்டன, அப்படி தானே? வார்ஸ் ஆர் வெரி காமன். வார்ஸ் ஹேவ் பிகம் வெரி காமன். யுத்தங்கள் சர்வசாதாரணமாக நம்ம சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த யுத்தத்திலும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், யுத்தத்தில் எது முக்கியம் நினைக்கிறீங்க? எதிரியின் பலத்தை அறிந்து கொள்வது தான் மிக முக்கியம். நோ யோர் எனிமி. நோ யோர் எனிமி. உன் எதிரியை பற்றி நன்றாக அறிந்து கொள். நோ யோர் எனிமி is the very common principle in any battle. எந்த யுத்தத்திலும் உன் எதிரியை பற்றி அறிந்து வைத்துக்கொள் என்கிற விதிதான் மிக முக்கியமான, முதன்மையான ஒரு விதி என்பதை மறந்துடக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத 2 ராஜ்யங்கள் கடும் யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. உண்மைதானே? There are 2 unseen kingdoms at war. கண்ணுக்கு தெரியாத 2 ராஜ்யங்கள் யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றன. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். பிதாவின் ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2 ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் நம்முடைய கண்களுக்கு, மாம்ச கண்களுக்கு புலப்படாமல் ஒரு பெரும் யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கின்றன. அதனால தான் நாம் இதை என்னன்னு சொல்கிறோம்? மாபெரும் போராட்டம், கிரேட் கான்ட்ரவர்சி என்று சொல்லுகிறோம் வேதத்தின் அடிப்படையில். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். எபேசியர் 6:12 புதிய ஏற்பாட்டில் பக்கம் 269 வாசிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன வாசிக்கிறோம்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அதாவது விழுந்து போன தேவதூதர் கூட்டம் எப்படி விதவிதமாக இருக்கிறது. விழுந்து போன தூதர் கூட்டம்
எப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ், விதவிதமான கூட்டங்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இங்கே பவுல் சொல்கிறார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பட் திஸ் பேட்டில் இஸ் நாட் சீன் வித் அவர் ஓன் ஐஸ். இந்த போராட்டத்தை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லது மனுஷங்களோட உண்டான போராட்டம் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த போராட்டத்தில் நாம் கற்று தேர்ந்திருக்க வேண்டும். எதை கற்று தேர்ந்திருக்கணும்? வேதாகமத்தை கற்று தேர்ந்திருக்க வேண்டும். அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த மாபெரும் போராட்டம் என்று படிக்கும் பொழுது சில அடிப்படையான பாடங்களை நான் படித்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதனால் இந்த அடிப்படை பாடங்களை என்ன செய்ய போகிறோம், இந்த நாட்களில் வெள்ளிக்கிழமைகளில் படிக்க போகிறோம். பிற்பாடு மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை எப்போ வாசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுகிறேன்னு, அல்லது அதில் நடத்த ஆரம்பிக்கிறோன்னு நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம், அல்லது இப்போ இருந்தே நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம், தவறில்லை. மாபெரும் போராட்டம் புத்தகத்தை ஒவ்வொரு சாப்டரும் பெரிய பெரிய சாப்டராக இருக்கும், பெரிய பெரிய அதிகாரமாக இருக்கும். ஆனால் மிகவும் அற்புதமான ஆச்சரியமான உண்மைகள் அடங்கிய புத்தகம். ஆகவே அதை கருத்தாக நீங்கள் எல்லாரும் படிக்க ஆரம்பிப்போம். அவை இந்த முதல் பாடத்தை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். மாபெரும் போராட்டம் அறிமுக பாடம். அதை படிக்கும் பொழுது கர்த்தருடைய விசேஷித்த கிருபையை ஆண்டவர் நமக்கு அருளும்படி ஜெபித்து நாம் படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, வருஷத்தின் முதலாம் ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வேளையிலே நாங்கள் படிக்க போகிற பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மாபெரும் போராட்டம் பாடத்தை நாங்கள் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, அதில் முதலாவது அடிப்படை விதி, எதிராளியை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது இதனுடைய உள்ளர்த்தங்களை தெளிவாக விளங்கி கொள்ள, வருகிற நாட்களிலே அடிப்படை பாடங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தை கிருபையாய் கொடுத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் கேட்க எங்களுக்கு அருள் புரியும். தேவையற்ற கவனச்சிதறல்களை எங்களை விட்டு எடுத்து போடும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க தொடங்கும் பொழுதே, அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைகள் எங்கேருந்து எங்கே வந்துடுறோம்? வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:9 வசனம் என்ன சொல்லுது? அந்தகாரத்திலிருந்து எதுக்கு வந்துடுறோம்? ஆச்சரியமான ஒளிக்கு வந்து விடுகிறோம். When we start believing in Jesus, we come out of the kingdom of darkness and we enter into the kingdom of light. சரிங்களா? இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இருளின் ராஜ்யத்தை விட்டு ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசித்து விடுகிறோம். அப்படிதான் 1 பேதுரு 2:9 பவுல் பேதுரு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் உங்களை அந்த வசனத்தை படிப்போமா? 1 பேதுரு 2:9 வசனத்தில் 2:9 2:3 கிடையாது, 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எதற்காக வரவழைத்தார்? அவர் புண்ணியங்களை அறிவிக்கணும். எங்கிருந்து வரவழைத்தார்? இந்த வசனத்தை அப்படிலாம் பிரித்து பார்க்கணும். எங்கிருந்து வரவழைத்தார்? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார். எதற்காக வரவழைத்தார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக வரவழைத்தார். எப்படிப்பட்ட மேன்மையோடு அவர் வரவழைத்திருக்கிறார்? எப்படிப்பட்ட மேன்மை? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்கள் அப்படின்னு இங்கே வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆண்டவர் நம்ம இருளில் இருந்து எங்கே கொண்டாந்துருக்காரு? ஒளிக்கு
கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் பாருங்களேன், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தெளிவாக இருக்குல்ல? பிதாவாகிய தேவன் என்ன செய்தாராம்? நம்மை இருளின் அதிகாரத்தினின்று, அதாவது இருளின் ராஜ்யத்தினின்று நம்மை வெளியே கொண்டு வந்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு என்ன பேர்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம் அப்படின்லாம் சொல்லலாம். அந்த ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ என்ன செய்யணுமா? பிதாவுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா? எதுக்கு நன்றி சொல்லணும்? ஆண்டவரே, எங்களை எங்கேருந்து கொண்டாந்துருக்கீங்க? அந்தகாரத்திலிருந்து, அந்தகார ராஜ்யம், இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படி அவருடைய ராஜ்யத்திற்கு வந்துவிட்டோம் என்பது சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். சந்தோஷம் தான், நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது சாத்தானுக்கு சந்தோஷம் கிடையாது. அது சாத்தானுக்கு சந்தோஷமா? சாத்தானுக்கு சந்தோஷம் கிடையாது. அப்போ என்ன செய்வான் தெரியுமா? அவருடைய ராஜ்யம், அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு வந்து விட்டவர்களை அந்த ராஜ்யத்திலிருந்து, அந்த ராஜ்யத்தின் தெய்வீக வழிகளிலிருந்து என்ன செய்யணும்? வழி விலக செய்ய வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய தலையாய குறிக்கோள். அதனால தான் இந்த உலகத்தில் என்ன நடக்குது? மாபெரும் போராட்டம் நடக்கிறது. That's why the great controversy is going on in this world. இந்த உலகத்தில் மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ கேள்வி, இந்த மாபெரும் போராட்டம் உலகத்தில் நடக்குது, ஆனால் எதை மையமாக வச்சு, எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்குள்ளே எடுத்துக்கிட்டா எங்கே? நம்முடைய சிந்தை, அப்படி தானே? நம்முடைய சிந்தை, அவர் மைண்ட். The battlefield is our mind. இந்த போர்க்களம், இந்த மாபெரும் போராட்டம் நடக்கிற போர்க்களம் எங்கன்னா நம்முடைய சிந்தை தான். நம்ம இதை மறந்துடவே கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம பைபிளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சத்துருவை, நமது எதிரியை பைபிள் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறது பாருங்கள். ஒரு இடத்துல அவனுக்கு இருக்கிற பெயர்கள்லாம் பைபிளில் பார்த்தீங்கன்னா, அதிபதி, பிரபு, தேவன் அப்படிலாம் இருக்குது. படிச்சிருக்கோம்ல? நான் எல்லாம் விட்டு தான் சொல்லியிருக்கேன். அதிபதி, என்ன அதிபதி? உலகத்தின் அதிபதி. யோவானில் 3 தடவை இருக்குது. யோவான் 12:31, யோவான் 14:30, யோவான் 16:11. 3 இடங்களில் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, உலகத்தின் அதிபதி, ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ரூலர், அவனுக்கு என்ன பேர்? அதிபதி அப்படின்னு வாசிக்கிறோம். எபேசியர் 2:2 பவுல் சொல்கிறாரு, ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு சொல்கிறார். சாத்தானுக்கு என்ன பேர்? ஆகாயத்து அதிகார பிரபு. ஒரு வசனம் பாருங்கள். ஓகே, எபேசியர் 2:2 படிக்கிறோம். கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முந்தைய ஒரு காலத்தில், ஆண்டவரை அறியாத காலகட்டத்தில் எப்படி இருந்தோமா? அந்த கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. இங்கிலீஷில் என்ன போட்டிருப்பாருங்க? The prince of the power of the air. The prince of the power of the air. ஆகாயத்து அதிகார பிரபு.
ஆகாயத்தில் சாத்தான் என்ன செய்வானா, அவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி பல காரியங்கள் செய்வான். சரிங்களா? சுனாமி வர வைப்பான், பெரிய பெரிய புயல்களை வரவழைப்பான், பெரும் அழிவுகளை கொண்டு வருவான். எல்லாம் அவனால் முடியும். இதெல்லாம் பிசாசால் முடியும் என்பதை நம்ம இந்த கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தை, மாபெரும் போராட்ட புத்தகம் படித்தா நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். படிப்போம், படிப்போம். அன்பானவர்களே, ஆகவே இங்கே என்ன போட்டிருக்கு? ஆகாயத்து அதிகார பிரபு, அவன் பேர். யோவானில் சொன்னேன் உலகத்தின் அதிபதி. இன்னொரு வசனம் பாருங்களேன், 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் என்ன சொல்கிறாரு? வாசிக்கலாமா? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் வேலை எங்கே தான்? மனசில் தான். சரிங்களா? மனசில் தாங்க வேலை. தேவனுடைய ராஜ்யமோ பிசாசின் ராஜ்யமோ, இந்த 2 ராஜ்யத்திற்கும் வேலை எங்கே தான்? மனசில் தாங்க வேலை. இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய சுவிசேஷ ஒளியினால் மனதை பிரகாசப்படுத்துவார். சாத்தான் என்ன செய்வான்? அவன் கூடாக்கிடுவான். அதில் அவன் பேர் என்ன பேர் போட்டிருப்பாருங்க? இப்பிரபஞ்சத்தின் தேவன், த காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கு, த காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. உலகத்தின் அதிபதி, ஆகாயத்து அதிகார பிரபு, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு பைபிளில் இவனுடைய பெயர்களை குறித்து வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? இவனுக்கு ஏரியா எந்த ஏரியா? சாத்தானுக்கு ஏரியா எது? இந்த உலகம். அப்படி தானே படிக்கிறோம். உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கும், பாருங்களேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 John 5:19. 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 19 வசனம் மிக தெளிவாக அப்போஸ்தலன் யோவான் சொல்லியிருப்பார். வாசிக்கிறேன். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இங்கிலீஷில் என்ன போட்டிருப்பாருங்க? The whole world lieth in wickedness. உலகம் முழுவதும் எங்கே கிடக்கும்? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போது சாத்தானுடைய ஏரியா, டெரிட்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுசும் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு பெரிய போராட்டம், மாபெரும் போராட்டம் நடக்கிறது என்பது அநேகருக்கு தெரியாது. சரிதானே? அநேகருக்கு தெரியாது. ஏன்? நிறைய பேர் நமக்கே தெரிஞ்சிருந்தும் தெரியாது போல தான் நாம நிறைய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் இல்லையா? சர்ச்சுக்குள்ளே போராட்டம், ஆஃபீஸில் போராட்டம், வீட்டில் போராட்டம், எங்கே போனாலும் போராட்டம். சரிதானே? மாபெரும் போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் அது நடக்கிறது என்று தெரிந்திருந்தும் கூட நம்ம என்ன செய்கிறோம்? போராட்டமான ஒரு குணத்தோடு நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிறோம், வளர்ந்துட்டுருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிப்போம். அதில் பவுல் சொல்லக்கூடிய இன்னொரு அருமையான விஷயம் 2 கொரிந்தியர் 2:11. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அந்த சிங்கத்தின் தந்திரங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு பவுல் இங்கே அழகாக சொல்கிறார். For we are not ignorant of his devices. அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய நுணுக்கங்கள், அவனுடைய சேஷ்டைகள் நமக்கு தெரியாதவைகள்
அல்லவே, நமக்கு தெரியும் அப்படின்ற. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற நாம் ஈடுபட்டிருக்கோம்ல, இந்த மாபெரும் போராட்டத்தில் நம்ம இன்வால்வ் ஆகியிருக்கோம், நமக்கு தெரியும். ஆனால் அநேகருக்கு தெரியாது. தேங்க் காட், காட் ஹஸ் ரிவீல்ட் இட் டு அஸ். தேவன் நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆகவே தான் இந்த மாபெரும் போராட்டம் புத்தகம் எவ்வளோ முக்கியம், அதை படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானின் சாகச தந்திரங்கள் என்னென்ன? அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு பவுல் சொல்கிறார். என்னென்ன தந்திரங்கள்? பைபிள்லேயே இருந்து சில உதாரணங்களை, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதைகள், பைபிளில் நமக்கு தெரிந்த சம்பவங்கள். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றதே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம ரீவிசிட் பண்ண போகிறோம், அந்த காரியங்களை திரும்ப பார்க்க போகிறோம். 12 காரியங்கள், சாத்தானுடைய சாகச தந்திரங்கள் 12 வேகமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் நான் கதையாக சொல்ல போகிறது கிடையாது, ஜஸ்ட் சுருக்கமாக சொல்லிட்டு போக போகிறேன். முதலாவது காரியம், வார்த்தையை சந்தேகிக்க வழி நடத்துவான். ஏவாளை போல வார்த்தையை சந்தேகிக்க வழி நடத்துவான். ஏவாளை போல, ஏவாள்கிட்ட வந்தான்ல, அவன் வந்து செஞ்ச வேலை என்ன? ஆண்டுடைய வசனத்தை சந்தேகிக்கும்படி வழி நடத்தினான். He created doubt regarding God's word in the mind of Eve. அப்படிதானே? ஏவாளுடைய மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தினான் ஆண்டுடைய வார்த்தையை குறித்து. ஆண்டவர் அப்படி சொன்னது உண்டோ? அப்படித்தானே சொன்னான். ஆதியாகமத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனம், தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா? இங்கிலீஷில் அப்படித்தான் இருக்கு. ஹேத் காட் செட்? ஆண்டவர் அப்படி சொன்னாரா? சொன்னாரே சொல்லையா? சொன்னார். ஆனால் அவன் எப்படி கேட்குறான் பாருங்க, ஆண்டவர் சொன்னது உண்டோ அப்படின்னு சந்தேகத்தை அவன் கிளப்புகிறான். பிரியமானவர்களே, அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வசனங்களை குறித்து அவன் சந்தேகத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஏங்க, இந்த காலத்தில் போய் பைபிள்லாம் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இந்த காலத்தில் எல்லாம் செட் ஆகுமா? பைபிள் மெத்தடில் பைபிள் வழிப்படியெல்லாம் போனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்களா இல்லையா? நமக்கு தெரியல நம்ம யாருக்கு கைக்கூலியாக இருக்கிறோன்னு. நமக்கே அப்படி பேசும் பொழுது நம்ம யாருக்கு கைப்பாவையாக பப்பட்டாக இருக்கிறோன்னு நமக்கே தெரியல. God wants us to be prophets and not puppets. புரியுதுங்களா? நீங்களும் நானும் ஆண்டோட வசனத்தை பேசக்கூடிய தீர்க்கதரிசிகளாக செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே ஒழிய நாம் சாத்தானுக்கு கைக்கூலிகளாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. பல நேரங்களும் அப்படி தான் நம்ம கைக்கூலிகளாக செயல்பட்டுறோம். எப்படி அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா, அதெல்லாம் நடக்குமா, பைபிள் படிதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க முடியுமா அப்படின்னு பேசிடும். பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்கள் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11 வசனங்கள் 3-4. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், கவனிச்சிங்களா, மனது, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 4 வசனம். ஆகிலும் ஓகே, எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், பாருங்க, வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். வசனத்தை வச்சே சாத்தான் என்ன செய்வான்? வஞ்சிப்பான். வேறொரு இயேசுவை காட்டுவான், வேறொரு ஆவி, வேறொரு பரிசுத்த ஆவி, வேறொரு சுவிசேஷம். சாத்தான் வஞ்சிப்பான். எதை வச்சு தான்? பைபிளை வச்சு. பிரியமானவர்களே,
சாத்தானுடைய முக்கியமான முதல் தந்திரம் என்ன தெரியுமா? வார்த்தையை சந்தேகிக்க வழி நடத்துவான் ஏவாள் போல. ரெண்டாவது, பெருமை பிடித்து அலையச் செய்வான் அவனைப் போலவே. பெருமை பிடித்து அலையச் செய்வான். அவனுக்கு பெருமை இருந்துச்சா? அவன் முதல் பிரச்சனை அதுதான். லூசிஃபரின் முதல் பிரச்சனையே அதுதான். நான் நான் நான். நல்லா கவனிச்சு பாருங்களேன். லூசிஃபர் அதில் நடு லெட்டர் என்ன தெரியுமா? ஐ தான். சின் நடு லெட்டர் என்னது? ஐ தான். ப்ரைடு நடு லெட்டர் என்னதான்? எல்லாத்துலேயும் ஐ தாங்க. லூசிஃபரில் பார்த்தாலும் ஐ தான் நடுவில் இருக்கும். சின் பாவம், அந்த வார்த்தை ஆங்கில சொல் சின், ஐ தான் நடுவில் இருக்கும். ப்ரைடு பெருமை, அதுக்கும் ஐ தான் நடுவில் இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபைகளில் எது நடுவில் இருக்குது? எது நடுவில் இருக்குது? ஐ தான் நடுவில் இருக்கா? ஐ தான் நடுவில் இருக்குன்னா சாத்தான் சொல்லுவான் ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிடுவான். புரியுதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில் ஐ ஐ ஐன்னு இருந்துச்சுன்னா சாத்தான் சிம்பிளாக சொல்லிடுவாங்க ஐ ஜாலி, இந்த சர்ச்சில் ஏன் பக்கம் அப்படின்னு சொல்லிடுவான். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ பெருமை பிடித்து அலைய செய்வான் அவனைப் போல. அதனால் ஆண்டுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் பெருமை என்ற பிசாசு குணத்துக்கு இடம் கொடுத்துற கூடாது. சரிங்களா? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, இந்த வசனத்தை படித்தோம் நமக்கு யார் தான் ஞாபகத்துக்கு வருவா? போப்பு தான் ஞாபகத்துக்கு வருவார். சரிங்களா? போப்பாண்டவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். எல்லா அட்வென்டிஸ்ட் மக்களுக்கும் அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனை இருப்பான் வசனத்தை சொன்ன உடனே போப்பாண்டவர்னு சொல்லிடுவோம். உண்மையில் அது யாருடைய கேரக்டர்? அது பிசாசுடைய கேரக்டர். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே எந்த விதத்திலும் பெருமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. வேகமாக நான் போக விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை படித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 3:6 படித்து பார்த்தீங்கன்னா, சர்ச் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு குவாலிட்டி அப்படின்னு வரும்பொழுது 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் தான். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃபீஸர்ஸ் அவங்க குணலட்சணங்கள் என்னென்ன அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வரக்கூடிய அதிகாரம் 1 தீமோத்தேயு 3. அதில் 6ஆம் வசனம் பாருங்கள். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. நாட் a novice, lest being lifted up with pride he fall into the condemnation of the devil. சர்ச்சில் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறவங்க, எனி ஆஃபீஸர், எந்த அளவில் இருந்தாலும் சரி, சாப் ஸ்கூல்லோ ட்ரெஷரரோ அல்லது டீக்கனோ யாருனாலும் சரி, அவங்க எப்படி இருக்கக்கூடாதான்? இருமா படைஞ்சிடக்கூடாது, பெருமைப்பட்டுறக்கூடாது. அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினை, பெருமைப்பட்டா என்ன ஆக்கினை? பிசாசுக்கு வந்த ஆக்கினை தான். அந்த ஆக்கினையில விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. நூதன சீஷன் என்னது? இங்கிலீஷில் இருக்குது நாட் அ நொவைஸ். நொவைஸ்னா ஒன்றும் தெரியாத புள்ளன்னு சொல்லுவாங்க, அதான் நொவைஸ். ஒன்றும் தெரியாத பாப்பான்னுவாங்க பார்த்தீங்களா? அதாவது எல்லா சத்தியத்தையும் நல்லா படிச்சுட்டு உட்காந்து நல்லா கேட்டுட்டு எப்படி இருக்கக்கூடாதான்? பெருமை பிடிச்சி ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி நம்ம அலைஞ்சிட்ருக்கூடாது. சத்தியம் தெரியாதவர்களைப் போல பெருமை பிடிச்சு அலையக்கூடாது. அதான் அர்த்தம். பிரியமானவர்களே, அப்போ சாத்தான் என்ன செஞ்சிருவான்? நம்மை பெருமை பிடித்து அலைய வைப்பான் அவனைப் போலவே. மூணாவது அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய பலத்தை நம்ப செய்வான் தாவீதை போல. சுய பலம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பவர் ஆஃப் செல்ஃப், சுய பலத்தை நம்ப செய்வான் தாவீதை போல. பைபிளில் ஒரு சாப்டர் சாத்தான் அப்படின்னு தொடங்கும். பைபிளில் ஒரு அதிகாரம் சாத்தான்னு தொடங்கும். எந்த அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாப்டர் சாத்தான் அப்படின்னு தொடங்கும். 1 நாளாகமம்
21 அதிகாரத்துக்கு வாங்க. 1 நாளாகமம் 21 அதிகாரம். 21:1 படிங்களேன். 1 நாளாகமும் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சங்கீதக்காரன் சங்கீதம் படிக்க போகிறோம், அப்படிதானே? சங்கீதம் படிக்க போகிறோம். சங்கீதம் பாடினாலும் பிரசங்கம் பண்ணாலும் சங்கீதம் பாடுற மனசையும் சாத்தான் ஏவ முடியும், பிரசங்கம் பண்ணுற மனசையும் சாத்தான் ஏவ முடியும். சரிங்களா? நம்ம பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ பாடம் நடத்துறதுனாலையோ பாட்டு பாடுறதுனாலையோ we can't say that I cannot be tempted by Satan. அதாவது சாத்தான் என்னை சோதிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. என்னையும் சோதிக்க முடியும், உங்களையும் சோதிக்க முடியும். நம்ம உனக்கு இடம் கொடுத்தால் போதும். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், தாவீது இடம் கொடுத்துட்டான். அவனுக்கு எதுக்கு இடம் கொடுத்தான்? என்கிட்ட எவ்வளோ படைபலம் இருக்குது. சுயபலத்தை நம்ப செய்வான் தாவீதை போல. தாவீதை ஏவிட்டான்ல, கடைசியில் எவ்வளோ பேர் செத்தாங்க, அப்படி தானே? இந்த வாதையில் எவ்வளோ பேர் செத்தாங்க, அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சுப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ சாத்தான் இப்படிலாம் வேலை செய்வான். வார்த்தையை வசனத்தை சந்தேகப்பட வைப்பான், பெருமை பிடிக்க வைப்பான், சுயத்தை சார்ந்திருக்க வைப்பான். 4வது, விசுவாசத்தை அழிக்க பார்ப்பான், யோபுவுக்கு செய்தது போல. விசுவாசத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் அழிச்சான்? விசுவாசத்தை அழிக்க நினைச்சான், ஆனால் விசுவாசத்தை அவனால் அழிக்க முடியல. அவனுக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாம் அழித்தான், பிள்ளைகள் எல்லாத்தையுமே அழித்தான் ஆண்டோடைய அனுமதியோடு. விசுவாசத்தை அழிக்க பார்ப்பான், யோபுவுக்கு செய்தது போல. ஆனால் யோபுவின் விசுவாசத்தை அழிக்க முடிஞ்சிச்சா? முடியலை. அவரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு யோபு சொல்லிட்டாரு 13:15. அவ்வளோ தீர்க்கமான உறுதியான விசுவாசம். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்ன? விசுவாசத்தை அவன் அழிக்க பார்ப்பான். இப்போ விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். படித்தோம்ல 1 யோவான் 5:9, 1 பேதுரு 5:9. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 5வது, பக்தியும் பரிசுத்தமான காரியங்களை எதிர்ப்பான். பக்தியும் பரிசுத்தமான காரியங்களை எதிர்ப்பான். பிரதானாசாரியன் யோசுவாவின் சம்பவத்தில் நடந்தது போல. நமக்கு தெரியல, சகரியா 3 அதிகாரம், பிரதானாசாரியன் யோசுவா. அந்த அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, எப்படி இருந்தாராம்? பிரதானாசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். அப்படி தான் படிக்கிறோம். சகரியா 3 அதிகாரம். அதில் முதல் 5 வசனங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. சகரியா 3 முதல் 5 வசனங்கள் படித்தால் 3ஆம் வசனம் சொல்லுது, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து போட்டு என்ன செய்யுங்க, இவனுக்கு சுத்தமான சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கணும், இவனுக்கு சிரசில் சுத்தமான பாகை தரிப்பிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற காரியங்களில் சாத்தான் என்ன செய்வானா? அவன் விரோதியாக இருப்பான். 3 அதிகாரத்தில், அதே 3 அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். 3 அதிகாரம் முதல் வசனம், அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுக்கு வலது பக்கத்திலே நின்றான். யார் சுத்தமடைய வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ, பரிசுத்தமும் பயபக்தியும் என்னுடைய வாழ்க்கையின் பங்காக மாற வேண்டும் என்று யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக யார் நிற்பான்? சாத்தான் நிற்பான். பிரியமானவர்களே, பரிசுத்தமும் பக்தியும் பரிசுத்தமான காரியங்களை எதிர்ப்பான். இந்த பிரதானாசாரியன் யோசுவாவின் சம்பவத்தை போல.
அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்களேன், நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் வளரணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருக்குது. ஆனால் உட்காந்து பைபிள் படிக்க முடியல, முழங்கால் போட்டோ அல்லது உட்காந்துக்கிட்டோ ஜெபம் பண்ண முடியலை. ஆமாவா இல்லையான்னு யோசித்து பாருங்களேன். டைம் இல்லை, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆனால் மற்ற காரியங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கும். இதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம், நமக்கே தெரியல. நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம், ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் மற்றதுக்கு எல்லாம் நேரம் இருக்குது. மற்றது என்னென்ன நமக்கே தெரியும். பிரியமானவர்களே, அப்போ அந்த பரிசுத்தமும் பக்தியுமான காரியங்களை சாத்தான் எதிர்ப்போம். நேரடியாக வந்தாலும் எதிர்க்க மாட்டான், நேரடியாக வந்தாலும் எதிர்க்க மாட்டான். நேரில் வர்றதுக்கு அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது, சரிதானே? ஆனால் அவன் ஆவிக்குரிய காரியங்களை நம்மிடத்திலே நிறைவேறாதபடிக்கு அவன் எதிர்க்கிறான், தடுக்கிறான். அப்படின்றத நம்ம தெரியாமலே அவனுக்கு பலிகடாவாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆறாவது காரியம், சுய உயர்வுக்கு குறுக்கு வழி காட்டுவான். இயேசுவிடம் செய்தது போல செல்ஃப் ப்ரமோஷன். சுய உயர்வுக்கு குறுக்கு வழி காட்டுவான், இயேசுவுக்கு செய்தது போல. என்ன செஞ்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட? என்ன சொன்னா? ஆண்டவரே, என் காலில் விழுந்து வணங்கும். எல்லாத்தையும் என்ன செய்கிறேன்? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி காமிச்சானா? எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் காமிச்சானா. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஒரு நிமிஷத்தில் எல்லாம் காமிச்சிட்டு என்னை விழுந்து வணங்கினால் இதெல்லாம் உம்முடையதாகும், எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னான். என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ அன்றைக்கி எல்லாம் எங்கே போயிடுச்சு? எல்லாம் அவன் சைடு போயிடுச்சு, சாத்தான் பக்கம் போயிடுச்சு. அதான் சொல்கிறான், எல்லாம் ஏன் கண்ட்ரோல்றான். அதனால தான் அவன் உலகத்தின் அதிபதி. ஆண்டவர் ஆதாமை படைச்சப்போ இந்த உலகத்தின் அதிபதியாக ஆதாம் ஏவாளத்தான் வச்சுருந்தார், அப்படி தானே? ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார்ல அதிகாமத்தில், 2 அதிகாரங்கள் படித்து பாருங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னார். அப்போ ஆதாம் தான் அதிபதி. பாவத்தில் அவன் என்ன செஞ்சிட்டான்? சாத்தானுக்கு எல்லாத்தையும் தார வாத்துட்டான், சரிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆதாமையாள்கிட்ட பேசும்பொழுது அப்படி தான் சுய உயர்வுக்காகத்தான் பேசலாம். இதை நீ சாப்பிட்டேன்னா நீ கடவுளை போலாயிருவ. என்னை விழுந்து வணங்கினால், ஏசப்பாட்டை சொன்னான், என்னை விழுந்து வணங்கினால் எல்லாம் உமக்கு கொடுத்துருவேன். யாரு கொடுக்கறது? பிரியமானவர்களே, செல்ஃப் ப்ரமோஷன், சுய உயர்வு. இன்றைக்கி நாமும் கூட பல காரியங்களை தேடுகிறோம். We are seeking for self promotion. இந்த ப்ரமோஷன்றது நாம தேடி வரவே கூடாது. இதுக்காக ஒர்க் பண்ணவே கூடாது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. சங்கீதம் 75, 6, 7 படித்து பாருங்களேன். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் எங்கேருந்து வரும்? ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருமா. இங்கிலீஷில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ப்ரொமோஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு இருக்கும். சங்கீதம் 75 ஸ்க்ரீனில் போட்டாங்கன்னா பார்ப்போம். பைபிள்லேருந்து கூட எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 75 வசனம் 6, 7. பாருங்களேன். For promotion cometh neither from the east nor from the west nor from the south. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம். இங்கிலீஷில் ப்ரொமோஷன் போட்டிருக்கு, வராது. எங்கேருந்து வரும்? அடுத்த வசனம் 7ஆம் வசனம் பாருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அவர் தான் ஒருத்தனை தாழ்த்தணும், அவர் தான் ஒருத்தனை உயர்த்தணும். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? உயரத்துக்கு வந்துட்டோம்னா திரும்ப கீழே போகிறதுக்கு மனசு வரவே மாட்டேங்குது. ஆமாவே இல்லையா?
இது யார் ஆவி? யார் ஆவி? ஏசப்பா ஆவியா அல்லது பிசாசுடைய ஆவியா? ஆண்டவர் ஒருத்தனை ஏற்படுத்துவார், ஒருத்தனை இறக்குவார், அவ்வளோதான். இதெல்லாம் சகஜம். நானே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இதுக்கு தான் இந்த 2 வருஷ சிஸ்டம். புரியுதா உங்களுக்கு? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணனா பிரச்சனை எங்கேயுமே வராது. புரியுதா உங்களுக்கு? இதை திருச்சபைகள், நம்ம சர்ச்சை மட்டும் இல்லை, எல்லா சபைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் தான் அந்த உயர்வு என்பது அவர் தான் கொடுக்கணும். என் காலில் விழு, நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சாத்தான் சைடில் பேசுவான். அவனுக்கு காதை கொடுத்துற கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வாலாட்டி பார்த்தான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அவன் தான் தோற்று போனான். அவன் காலில் ஆண்டவர் விழவும் இல்லை, அவன் பேச்சுக்கு ஆண்டவர் செவிசாய்க்கவும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து அவனிடத்தில் ஜெயித்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. படித்து பாருங்கள், யோவான் 14:30, ஜான் 14:30 ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கிரேட் கான்ட்ரவர்சியில் ஒரு இடத்துல எலன் ஒயிட் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. தயவுசெய்து இந்த புக்கை படிப்போம், தயவுசெய்து படிப்போம். இந்த காலகட்டத்தில் படிக்காட்டி எந்த காலகட்டத்திலையும் படிக்கவே மாட்டோம். ஆகவே இந்த நாட்களில் ஆகிலும் நாம் படிக்க பிரயாசப்படுவோம். பிரியமானவர்களே, அப்போது அவனுடைய எத்தனாவது பார்த்தோம்? 6வது காரியம், அப்படி தானே? 6. சுய உயர்வுக்கு அவன் குறுக்கு வழி காட்டுவான். அவன் குறுக்கு வழிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? குறுக்க வளைச்சிடக்கூடாது. சரிதானே? குறுக்கு வழி காட்டுவான், அது குறுக்க வளைச்சிட கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். 7, உலக சிந்தையை உட்புகுத்துவான். பேதுருவுக்கு செய்தது போல உலக சிந்தையை உட்புகுத்துவான். உலக சிந்தைன்னு என்னது? உலக சிந்தை கஷ்டமே படக்கூடாது, நல்ல வசதியாக இருக்கணும். சரிதானே? ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு சந்தோஷமாக, கஷ்டம் பாடு துன்பங்கள் எதுவுமே வரக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கணும். இதுதான் உலக சிந்தை. இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரன் எருசலேமுக்கு போகிறார், அவர் நிறைய பாடுகள் படணும், அவர் காட்டி கொடுப்பாங்க, சிலுவையில் அறைவாங்க, 3ஆம் நாள் எழுந்திருப்பார், அப்படி இப்படிலாம் சொன்னார். பேதுரு தனியாக கூட்டு போயிட்டான். மத்தேயு 16 கூட்டு போய் என்ன சொன்ன? ஆண்டவரே, உமக்கு இப்படிலாம் நடக்கூடாது ஆண்டவரே சொன்னால, உமக்கு இப்படிலாம் நடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவனை பார்த்து என்ன சொன்னார்? மத்தேயு 16:23 வாசிக்கிறோம், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் எப்படி சிந்திக்கிற? மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். பேதுருக்கிட்ட போய் சாத்தான் என்ன செய்யறான் பாருங்க, அவனை சோதிக்கிறான். அப்போ பேதுருக்கு எப்படிப்பட்ட மனசு இருந்துச்சு? ஐயோ, இந்த பாடுகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சான். கடைசியில் அவன் வாழ்க்கை எப்படித்தான் முடிஞ்சிச்சு? சிலுவையில் தான் முடிஞ்சிச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ இந்த உலக சிந்தையை சாத்தான் கொண்டு வருவான். ஒரு செகண்ட் தாங்க சாத்தானுக்கு பலிகடா ஆவதற்கு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் விழுந்துடும். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இந்த மாபெரும் போராட்டத்தில் நான் முன்னேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 8வது காரியம், பண ஆசையால் மனதை நிரப்புவான் யூதாசை போல. பண ஆசை. இந்த யூதாசுக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதம் செய்கிறார். அவன் உண்மையிலே ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் சாகணும் அப்படின்னு அவன் நினைக்கல. அவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? எனக்கும் காசு வரும், அவர் என்ன பண்ணிடுவார்? அவரும் தப்பிச்சிருவார். இயேசு கிறிஸ்து தப்பிச்சு எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு. 3.5 வருஷத்தில் எத்தனை நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ முறை அவரை மலையிலிருந்து தள்ளி விட பார்த்துருக்குறாங்க, அவரை கல்லறிய பார்த்துருக்கிறார்கள். அப்போல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? எப்படி தப்பிச்சிட்டாரு? எவ்வளோ அற்புதமாக தப்பிச்சிட்டாரு. நான் இப்போ ஒரு 30 வெள்ளிக்காசு தாங்க, எனக்கும் வருமானம் வந்துடும், அவரும் தப்பிச்சிருவார். டீலா நோ டீலா அப்படி என்ன பண்ணாங்க? ஒரு
ஒப்பந்தம் போட்டான். கடைசியில் பார்த்தா ஆண்டவர் ஒன்றுமே சொல்லாமல், எதிர்க்காமல், பின்வாங்காமல், யாரையும் மிரட்டாமல், பயமுறுத்தாமல் என்ன பண்ணுறாரு, இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசு என்ன ஆகி போச்சு, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, நீங்கள் தப்பிச்சிருவீங்க நினச்சேனே, ஆனால் தப்பிக்கலையே, இவ்வளவு பாடுகள், அவமானங்கள், எல்லாம் கசையடிகள் எல்லாம் வாங்குறீங்களே ஆண்டவரை சொல்லிட்டு மனசு உடஞ்சி போய் கடைசி நான் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். பண ஆசையால் மனதை நிரப்புவான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பைபிள் சொல்லுது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பவுல் அப்படி சொல்லலை, கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். 1 தீமோத்தேயு 6:10 சொல்கிறார். பணம் வேணும், பண ஆசை வேணும். இதுதான் பைபிள் சொல்லக்கூடிய சத்தியம், பிரியமானவர்கள். ஆனால் சாத்தான் என்ன செய்வான், இந்த பண ஆசையால் மனதை நிரப்புவான். அது அவனுடைய தந்திரம். ஒவ்வொன்றுக்கு ஒரு உதாரணம் பார்த்துக்கிட்டே வரோம். 9வது தந்திரம், சாத்தானின் 9வது சாகச தந்திரம் என்னவென்றால், வேஷம் இட்டு வாழச் செய்வான் அல்லது மாய்மாலமாக வாழச் செய்வான். யாரை போல? அனனியா சப்பீரால் போல. அனனியா சப்பீரால் என்ற தம்பதி ஒரு நாள் படித்தோம், அதை பற்றியே படித்தோம். குற்றமுள்ள தம்பதி வேஷம் போட்டாங்க, ஜெபக்கூட்டத்துக்கு வந்தாங்க, வேஷம் போட்டாங்க, எல்லாம் அள்ளி கொடுக்குற மாதிரி, பெரிய பக்திமான்கள் மாதிரி வேஷம் போட்டாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி வேஷம் போடுற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு சாத்தான் என்ன செய்வான், அவன் வழிகாட்டுவான். He will make us to be like hypocrites. மாயக்காரர் போல் அவன் நம்மை வாழும்படி வழிவகை செய்வான். வேஷம் போட்டாங்க 2 பேரும், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். கிறிஸ்தவத்திலே, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் வேஷம் போட மாட்டார்கள். மெய் கிறிஸ்தவத்திலே இருக்கிறவர்கள் வேஷம் போட மாட்டாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நாட்களிலே வேஷம் போடுவதற்கு காலம் கிடையாது. ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் சாத்தானோ ஒரு மைமாலமான வாழ்க்கையை நம்மிடத்தில் அவன் செயல்படுத்த விரும்புகிறான். எப்படி போயிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில்? நம்ம தான் யோசித்து நிதானித்து ஜெபத்தோடு ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து ஆராய்ஞ்சு சிந்திக்கணும். சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்த வேண்டும். சும்மா பேருக்கு ஏதோ வந்தோம் போகிறோம் அப்படின்னு இருக்கோமா? அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம சாத்தானுடைய சுருக்கில் சிக்கியிருக்கிறோம் என்பதை ஜெபத்தோடு நிதானித்து பார்த்து நாம் அவனை ஜெயிக்க ஆயத்தமாக வேண்டும். 10வது, இச்சையில் தள்ளி இழி உண்டாக்குவான். சிம்சோனை போல என்ன செய்வான்? இச்சையில் தள்ளுவான். நீங்கள் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பாருங்கள், இச்சை தான். கண்ணை திறந்தா இச்சை தான், காதில் விழுகிறதும் இச்சையான காரியங்கள் தான். சிம்சோன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன், தேவனுடைய நியாயாதிபதி, ஒரு பராக்கிரமசாலி. அப்படித்தானே? ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி சிம்சோன். கர்த்தருடைய மாவீரன். கடைசியில் என்ன ஆனான்? கபோதி ஆனான். அப்படித்தானே? கடைசியில் கபோதி ஆனான். பைண்டிங், கிரைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பைண்டிங், பிளைண்டிங், பைண்டிங் அண்ட் கிரைண்டிங், இதுதான் சிம்சோனுடைய முடிவு. பிளைண்டிங், அதாவது கண்ணை குருடாக்கி விட்டாங்க. அப்புறம் பைண்டிங், அவனை கட்டி வச்சு விட்டாங்க. அப்புறம் என்னது? கிரைண்டிங், மாவரைச்சான். பிரியமானவர்களே, எவ்வளோ மேன்மையான ஊழியக்காரன். எதனால கேட்டான்? இச்சையினால் கேட்டான். இது யாருடைய தந்திரம்? இது பிசாசினுடைய தந்திரம் என்பதை வாலிப பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும்.
பெரியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்ட்ராய்டு அப்படி தானே? ஆண்ட்ராய்டு ஃபோனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆண்ட்ராய்டில் மூழ்கி அசுத்தங்களிலே அப்படியே நாம் நாடி போவோம் என்று சொன்னால் கடைசியில் வாழ்க்கை அதல பாதாளத்திலே முடிச்சிடும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கதையெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சிம்சோனை பற்றி நியாயாதிபதிகள் 14, 15, 16 ஆகிய அதிகாரங்களில் படிக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இச்சை பிசாசனுடைய மிகப்பெரிய போர் ஆயுதம். மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வசனம் இது தொடர்பாக 1 கொரிந்தியர் 7:5 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 7:5 வசனம் சொல்லுது, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும், கணவன் மனைவி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம்னு என்னது? கண்ட்ரோல், இச்சை அடக்கம், அதான் விரதத்துவம். சரிங்களா? விரதத்துவம் இல்லாமையால், உங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அப்போ அந்த கணவன் மனைவி உறவில் பிரியவே கூடாதான். அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு போய் அங்கே இங்கே உட்காந்துக்கூடாது. புருஷனை பொண்டாட்டி, அம்மா அங்கே, ஐயா இங்கே அப்படின்னு இருக்கு. அப்படிலாம் வாழக்கூடாது. சரிதானே? கல்யாணம் பண்ணி முடித்தோடனே பாருங்கள், பொண்ணு வெளிநாட்டுக்கு போயிடும், இல்லை பையன் வெளிநாட்டுக்கு போயிடும். 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அப்புறம் ஒன்றா சேருவாங்க. எதுக்கு இந்த கல்யாணம்? நீ பேசாமல் வீட்டில் உட்கார வேண்டியதானே. புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, இந்த மாதிரி நம்ம இடம் கொடுக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, சாத்தான் என்ன செய்வான்? சாத்தான் தூண்டி விடுவான். இருக்குல்ல? ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனை? நம்மகிட்ட கண்ட்ரோல் கிடையாது. வசனம் இருக்குல்ல? அப்படி தான் சொல்லுது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே சாத்தான் இந்த இச்சையிலே தள்ளி நமக்கு இழிவு உண்டாக்குவான், சிம்சோனுக்கு செய்தது போல. 2 காரியங்கள் முடிச்சிடறேன். 11, 12. 11வது விஷயம், ஊழியங்களை தடுக்க பார்ப்பான், பவுல் காலத்தில் செய்தது போல். பவுல் காலத்தில் எத்தனையோ பேர், எவ்வளோ பேர் ஊழியம் செஞ்சாங்க. பைபிள் காலத்திலையும் பின்னான நாட்களையும் ஊழியங்கள் எல்லாம் தடுக்க பார்த்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், இதுக்கு அதிக விளக்கம் தேவையில்லை. 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் வசனம் 18 வாசிக்கிறோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகி நானே வர மனதாய் இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஊழியத்துக்காக அங்கே வரணும்னு நினச்சேன். 1 தரம் 2 தரம். ஆனால் சாத்தான் என்ன பண்ணான்? எங்களை தடை பண்ணினான். அப்போ ஊழிய காரியங்களை சாத்தான் என்ன செய்வான்? தடை செய்வான். அது அவனுடைய தந்திரம். ஏதாகிலும் ஊழியம் செய்ய நினச்சி யாருக்காவது போய் ஜோம் பண்ணணும், யாருக்காவது போய் பைபிள் ஸ்டடி கொடுக்கணும், யாருக்காவது ஒரு புஸ்தகத்தை கொடுக்கணும், அப்படி எதுவும் நினச்சிங்களா? தடையாகவே இருக்கா? யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி ஊழிய காரியங்களை சாத்தான் என்ன செய்வான்? தடுப்பான். 12 கடைசி, வஞ்சக உபதேசத்தில் சிக்க வைப்பான். ஒளியின் தூதனை போல் வந்து, ஒளியின் தூதனை போல வருவான். ஒளியின் தூதனை போல வந்து என்ன செஞ்சிருவானா? வஞ்சக உபதேசம், தப்பான உபதேசத்தில் கொண்டு போயிடுவான், தள்ளிட்டு போயிடுவான். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 11:14 சொல்லுகிறது. அது ஆச்சரியம் அல்லவே? சாத்தான் நினைச்சுவான், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே அப்படின்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம கேட்குற சில உபதேசங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அற்புதங்கள் நடக்குது, இவர் எந்திரிச்சிட்டாரு, அவர் கை சரியாக போச்சு, கால் சரியாக போச்சு, அப்படி இப்படிலாம் நமக்கு கேள்விப்படுவோம். தவறான உபதேசங்கள் வரும்.
அதை சொல்கிறவர் ஒரு பெரிய போதகராக இருப்பார், பிரபலமான போதகராக இருப்பார். அவங்களும் பைபிளை தான் வச்சுருப்பாங்க, அவங்களும் இயேசுன்னு தான் சொல்லுவாங்க. சாத்தான் எப்படி வருவானா? ஒளியின் தூதனை போல வந்து வஞ்சிப்பான். பிரியமான தேவ ஜனங்களே, இப்படி பல வழிகளில் 12 காரியங்கள் எல்லாம் பைபிள் உதாரணங்கள் தான் பார்த்தோம். சாத்தான் என்ன செய்வான்? வஞ்சிப்பான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒரு பெரிய போராட்டத்தில், மாபெரும் போராட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனை சார்ந்து நாம் வாழ வேண்டும். 1 தீமோத்தேயு 6:12 தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 6:12 என்ன சொல்கிறாரு பாருங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதுகிறாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்கிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க? போராட்டமான வாழ்க்கை தான். விசுவாசத்தின் நல்ல போராட்டம். இப்போ விசுவாசத்தில் இருந்துக்கிட்டு என்ன போராட்டம் கூட போராடலாம், கெட்ட போராட்டம் கூட போராடலாம். ஆமாம் தானே? விசுவாசத்தில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கெட்ட போராட்டம் கூட போராடலாம். ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிலாம் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் செய்யலாம். ஆனால் பவுல் சொல்றார், விசுவாசத்து நல்ல போராட்டத்தை போராடு. இப்படி சொன்னவர் 2 தீமோத்தேயுல என்ன சொல்றார் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்றார். நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought a good fight. 1 தீமோத்தேயுல சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடுன்றார். இங்கே சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்றார். அங்கே சொல்கிறாரு கடைசி தான் எழுதின 2 தீமோத்தேயுல நான் போராடினேன் அப்படின்னு தான் வாழ்க்கையை முன்னுதாரணமாக வைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆக இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். சாத்தான் நம்முடைய எதிராளி, கர்ஜிக்கிற சிங்கம். யாரை விழுங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யார் என்னுடைய வலைக்கு இரையாவார்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சொன்ன பார்த்தீங்களா இந்த வழிகள்? இதில் ஏதாவது ஒரு வழியில் உள்ள வருவான். பணத்தின் வழியா, இச்சையின் வழியா, பதவியின் வழியா, சுயத்தின் வழியாக ஏதோ ஒரு வழியில் வருவான். இடம் கொடுத்துற கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆகவே உலகம் பிசாசு கண்ட்ரோலில் இருக்குது. உலகம் பிசாசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவன் தான் உலகத்தின் அதிபதி. ஆனாலும் பைபிள் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். படிக்கிறோம்ல 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதனால் பெரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். நாம் அவருக்குள் இருந்து நம்ம நல்ல போராட்டத்தை போராடி நாம் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஜெபத்தோடு கிரேட் கான்ட்ரவர்ஸ் புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், அதில் என்ன தான் இருக்குன்னு பாருங்கள். இதை ஒரு அறிமுகமாக வைத்துக்கொள்வோம். வருகிற நாட்களில் தொடர்ந்து இந்த சத்தியங்களை கற்போம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, கர்த்தருடைய கிருபை எங்கள் கூட இருந்து இந்த புதிய வாரத்தில், புதிய வருஷத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவரை எங்களை கிருபையாக கண்மணி போல பாதுகாத்து 7ஆம் நாளில் பிரவேசிக்கிற உம்மை தொழுது கொள்ளுகிற மகத்தான சிலாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததற்காக அப்பா உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அது நிமித்தம் நாங்கள் ஆண்டவருக்கு என்று உமக்கு மகிமையாக காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். ஆண்டவரை படைத்த பிள்ளைகள், அனுப்பிய பிள்ளைகள் எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக.
தகப்பனே, மாபெரும் போராட்டத்திலே இருக்கிறோம் என்பதை பல நேரங்களில் நாங்கள் மறந்து வாழ்கிறோம். மாம்சத்திலே அலைந்து திரிகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு நினைப்பூட்டும் வண்ணமாக இந்த பாடங்கள் எல்லாம் மீண்டும் கற்றுக் கொடுக்கிறீர், ஞாபகப்படுத்துகிறீர், உணர்த்துகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதாமத்தில் வாசித்தோம் ஐயா. அந்த தந்திரங்களை கொஞ்சம் படித்தோம். கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டிய திருவசன ஞானத்தை கிருபையாய் எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, அந்த களங்கமில்லாத ஞானப்பாலை பருகி நாங்களும் இந்த உலகத்தில் களங்கமில்லாத கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய அப்பா எங்களுக்கு நீர் உம்முடைய ஆவியின் ஒத்தாசையை, அபிஷேகத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறோம். சங்கீத 92:10 வாசிக்கிறது போல, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் அன்றாடம் புது அபிஷேகத்தை உம்முடைய ஆவியினால் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்களை உமக்கு பிரியமாய் வாழச் செய்யும். எந்த நிமிஷமும் எந்த வினாடியும் நாங்கள் தவறி இடறி பிசாசு இடம் கொடுத்து பாவத்தில் விழக்கூடிய தடுமாற்ற இயல்புள்ளவர்கள் நாங்கள் ஆண்டவரே. நாங்கள் எங்களையே நம்பாமல் எங்கள் சுய புத்தியில் சாய்ந்திராதபடி ஆண்டவரே உமையே எப்பொழுதும் சார்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலில் பிதாவே வளரச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள், ஆச்சரியமான ஒளியின் ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே, அந்தகார கிரியைகளை ஒழித்துவிட்டு ஆண்டவரே பிரகாசமான ஒரு ஜீவியத்தை கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாபெரும் போராட்டம் புத்தகத்தை நாங்கள் படிக்கிறதற்கு எங்களுக்கு வாஞ்சியை கொடுங்க, அதை வாங்குவதற்கு எங்களுக்கு ஆர்வத்தை கொடுங்க, அதை திறப்பதற்கு எங்களுக்கு திவ்ய ஒத்தாசையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சத்துருவின் கிரியைகளை அவன் மிகுந்த கோபத்தோடு செயல்படுத்துவதற்காக போட்டிருக்கிற திட்டங்களை நாங்கள் கண்டறியவும் ஆண்டவரே, அவனை ஜெயிப்பதற்கு ஆயத்தமாகும். இயேசு ஜெயித்தார், இயேசுவின் மூலமாக நாங்கள் அவனை ஜெயிக்கவும் கர்த்தர் எங்களை பக்குவப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த சாபத்தில் இருக்கிற திருவிருந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாரும் ஆயத்தப்படுத்துங்க. குடும்பமாக கலந்து கொள்ள ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்துங்க தகப்பனே. இந்த ஓய்வு நாளில் பெரிய காரியங்களை செய்யும். இந்த காலாண்டில் சங்கீத புத்தகத்தை படிக்க போகிறோம். கருத்தாய் கற்றுக்கொள்ள அப்பா எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆலயத்தில் இருக்கிறவர்கள், ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்கள் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பெருக்கமாய் ஆசீர்வதிக்கும்படி இந்த இரவில் எங்களை காத்து மீண்டும் காலையில் கர்த்தருடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கும்படி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தணும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.